முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் சாதித்து காட்டியிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு அனைத்து மக்களும், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், பொதுமக்கள் விரும்புகின்ற இந்த 4 ஆண்டு ஆட்சி மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் இவர் தலைமையிலான இந்த நல்லரசை தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணுகிறோம். ஆக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை உயர்த்தி இருக்கின்ற இந்த காலச்சூழலில் கூட்டுறவுத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான பல சாதனைகளை செய்திருக்கிறது என்றால் அதுவும் மிகையாகாது. குறிப்பாக இந்த துறை, நம்முடைய துறையின் துணை பதிவாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல யானை பலம் கொண்ட ஒரு துறை என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டுறவு. கூட்டுறவை பற்றி அதனுடைய பெருமையை கூறுகின்ற நேரத்தில் கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற அந்த பொன்மொழியும் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில், இந்தியாவில் வேறு எங்கும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாவதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில்தான் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரூர் என்ற கிராமத்தில் 1904களில் உருவாகியிருக்கிறது கூட்டுறவு சங்கங்கள். ஆகவே அத்தகைய நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளை, அதிலும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் தொடங்கி நகர்ப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் வரைக்கும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு துறை. தமிழகத்தில் 2,20,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த 2,20,00,000 குடும்பங்களோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு துறை கூட்டுறவுத்துறை. அரசு அறிவிக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும், அல்லது பண்டிகை காலங்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்ற கொடைகள், பொங்கல் தொகுப்பு போன்றவையா இருந்தாலும் அவை அனைத்தையும், அதேபோல இயற்கை சீற்றங்கள் காலங்களில் பொதுமக்களுக்கு அரசு வழங்குகிற உதவிகளையும் எல்லாவற்றையும் கொண்டு போய் இல்லந்தோடி சேர்க்கின்ற ஒரு துறை கூட்டுறவுத்துறை. அதேபோல பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான கடன்களை செய்வதில் இந்த துறை முன்னோடியாக விளங்கி வருகிறது. வங்கி சேவையிலும் மகத்தான சாதனைகளை இத்துறை படைத்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கான கடன்களை வழங்கி, அதேபோல சிறுதொழில் செய்பவர்கள், மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் என்று 34 வகையான பிரிவினருக்கு கூட்டுறவுத்துறையின் கூட்டுறவு நாணய சங்கங்கள் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் கூட்டுறவு சங்கம் பயன்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள், அந்த அத்தியாவசிய பொருட்கள் வெளி சந்தையை விட மலிவான விலையில் தரமான பொருட்களை கூட்டுறவு சங்கங்களின் பண்டக சாலைகள் மூலமாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம். அதுவும் இத்துறையின் மூலமாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே இப்படி எல்லா வகையிலும் மக்களோடு ஒரு பின்னி பிணைந்த அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்கின்ற துறைதான் கூட்டுறவுத்துறை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தாய்ப்பாக இந்த துறைக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள். குறிப்பாக 1000 முதல்வர் மருந்தகங்களை தமிழகம் முழுவதும் தொடங்குவதற்கு வாய்ப்பினை தந்து, அதில் 500 மருந்தகங்கள், முதல்வர் மருந்தகங்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவும், அதேபோல 500 மருந்தகங்கள் புதிய தொழில் முனைவோருக்கு வாய்ப்பளிக்கின்ற வகையிலும் வழங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த முதல்வர் மருந்தகங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள், உரங்கள், இயற்கை உரம், ரசாயன உரம் போன்றவற்றையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆக இப்படி கூட்டுறவுத்துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் பொதுமக்களுக்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இதனுடைய செயல்பாடுகளை விளம்பரப்படுத்துகின்ற வகையில் தற்போது அரசு நகர பேருந்துகளில்
விளம்பரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டுறவு சங்கங்களுடைய கூட்டுறவு செயல்பாடுகளை எல்லாம் பொதுமக்கள் அறிகின்ற வகையில் எதிர்காலத்தில் இவ்வளவு சேவை இந்த துறையில் இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே அதை பேருந்துகளில் விளம்பரப்படுத்துவதற்காக 300 பேருந்துகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்றைய தினம் 10 பேருந்துகள் அந்த விளம்பர பதாதைகளோடு அந்த சுவரட்டிகளோடு நகரில் வலம் வர இருக்கிறது. ஆக ஏற்கனவே நீண்ட நெடிய வரலாறோடு வலிவான கட்டமைப்புகளை கொண்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த பேருந்துகளில் செய்யப்படுகின்ற விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைந்து இன்னும் கூடுதலான சேவையை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சியை நம்முடைய அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களும் அதேபோல நம்முடைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களும் துணை பதிவாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். பேருந்து ஒன்றுக்கு அளவு ஒரு பேருந்து மாதம் ஒன்றுக்கு 12,000 ரூபாய் ஒரு பேருந்துக்கு நிர்ணயித்திருக்கிறார். ஒன்றிய அரசு கூட அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்து வரைவு அறிக்கை தான் அது. அந்த வரவு அறிக்கைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதினார்கள். இது வெகுவாக நடுத்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இதை திரும்பப் பெற வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். நானும் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு அதிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த வரைவிலே கூட சில தளர்வுகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் இது நடைமுறைக்கு வருவதற்கு நாட்களாகும். அதற்குள் அவர்களே அதை திரும்பப் பெறுகின்ற சூழ்நிலையும் உருவாகும். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்பப் பெறுவதற்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இப்ப இன்னைக்கு கூட இந்த விளம்பரங்கள்லாம் செய்யறோம். இதெல்லாம் பொதுமக்களுக்கு இந்த துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய திட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு பேருந்துகளில் இந்த விளம்பரங்களை செய்கின்ற அந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறோம். படிப்படியாக தேவைகளுக்கு ஏற்றவாறு நடந்துட்டு வருது. அதாவது முதல் கட்டமா பரீட்சார்த்தமா இப்ப சென்னையில தொடங்கி இருக்கிறோம். இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும். நாங்களே கூட ஒரு 1000 ஆட்டோக்களுக்கு கடன் உதவி செய்வதற்கு இருக்கிறோம். மகளிருக்கான அதெல்லாம் செய்ய இருக்கிறோம். அந்த ஆட்டோக்கள்ல இன்னும் பல்வேறு வகையில் பேருந்து நெருப்புடைகளை எங்களது கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக நியமிப்பதற்கு பல்வேறு வகையில் விளம்பரங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதை செயல்படுத்துவோம்.